எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரீட்டிங் கார்டு தான் பார்க்க போகிறோம். பர்த்டேக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு க்ரீட்டிங் கார்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு ரெட் கலரில் நான் A4 ஷீட் எடுத்திருக்கேன். ரெட் கலர் A4 ஷீட்டு. இதை நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் நான் அதே மாதிரி A4 ஷீட் எடுத்திருக்கேன். இதை நான் இப்போ ரெண்டாக மடிக்கிறேன். இது இந்த மாதிரி ஃபுல்லாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை பிரிச்சிடுங்க. பிரிச்சுட்டு இதை நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மடக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மடித்தாச்சு. மடக்கிட்டு இப்போ என்ன பண்ண, இதை நம்ம கம் போட்டு ஒட்டணும். இந்த மாதிரி ஒட்டிட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம இந்த பேப்பர் ரெண்டாக இருக்குல்ல, அது ரெண்டாக பிரித்து வச்சுக்கோங்க. இங்கே கம் போட போகிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை இதில் ஒட்ட போகிறோம். இதை இதில் ஒட்டணும். இங்கே கம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிடுங்க. சேம் இதே நம்ம இந்த பக்கமும் ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி நம்ம இப்படி ஒட்டிட்டோம். இது இப்படி இருக்கும், இப்படி ஓப்பன் ஆகும். சரியா? அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஓரமாக வச்சுருங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதையும் அந்த மாதிரி நான் ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெண்டாக மடித்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மடித்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மடித்த பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, இது இந்த லென்த் 2.5, இது இதுவும் 2.5 எடுத்துக்கோங்க. இங்கேயும் அதே மாதிரி மேலே 2.5, கீழே இங்கேயும் 2.5. ஓகேவா? 2.5. இப்போ 2.5 அளவுக்கு நம்ம கோடு கிழிக்கணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். இந்த மாதிரி வெட்டியாச்சா? இப்போ ஒன்று விட்டு இப்படி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை எப்படி மடிச்சுக்கோங்க. இங்கே 3 இருக்கா, இதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு
செகண்டு, இந்த தேர்டு, இந்த ஃபோர்த்து. இது உள்ள இது இந்த 3 இருக்குது பார்த்திங்களா, அந்த 3 வெளியே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அங்கே ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இங்கே வந்து இங்கே ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதையும் வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் ஒட்டலாம். இந்த மாதிரி இதில் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். அதை வந்து நம்ம இங்கே ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதை இப்படி நிமிர்த்தி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஹார்ட்டில் கொஞ்சம் ஒரு இது வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஓகே கேஸ், இந்த மாதிரி நான் வந்து பர்ல்ஸ் ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும், கடையிலலாம் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நான் இது ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பர்ல் ஒட்டிக்கிறோம். ஒட்டினதுக்கப்புறம் இது இந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது குட்டி பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் சின்னதாக ஏதாவது ஹார்ட் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஹார்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம இங்கே ஒட்டிக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணி இதெல்லாம் ஒட்டிட்டு பார்க்கலாம். ஓகே கேஸ், இந்த மாதிரி நம்ம ஒட்டியாச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் கூட நீங்கள் இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இந்த ஃபோட்டோஸ் கூட நீங்கள் இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். அடுத்தது இது ஓவர். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஒயிட் கலர் ஷீட்டில் நான் வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஃபுல்லாக கம் போட்டுக்கோங்க. வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல ஒட்டிட்டு இதில் வந்துட்டு நீங்கள் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கூட எழுதிக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹாப்பி பர்த்டே எழுதியிருக்கோமா. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. அந்த த்ரெட்டு கார்னர் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. நம்ம இதை வந்து இப்படி கட்டிடலாம்.
இப்படி ஒட்டி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்க. அவ்வளோதான் நம்மளோட முடிஞ்சது டெக்கரேஷன். பர்த்டே கிஃப்ட்டு இந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்க. நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கட்டர் இருக்கும், குட்டி மிஷின் மாதிரி இருக்கும். அது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இங்கெல்லாம் கூட நீங்கள் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி க்ரியேட்டிவாக தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். எனக்கு தோணுன மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த இடத்துல நீங்கள் வந்து ரோஸ் மாதிரி கூட ஏதாவது வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் தான் என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஓகே, பாய், டேக் கேர்.